श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद् गुरुपरम्परायै नमः. நேத்தி அத்வைதிகள் சொல்லக்கூடிய அவித்யை, அந்த அவித்யினால பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் வந்துருச்சு. அதனால இந்த பிரபஞ்சமே தெரியறது அப்படின்லாம் நேற்று பார்த்தோம். அதாவது அவித்யைக்கு ஆசிரியமா ஒண்ணு இருக்குது அப்படின்னு நீ சொல்லணும். அது பிரம்மம் ஆசிரியமா அல்லது ஜீவன் ஆசிரியமா, அத மாதிரிலாம் கேட்டுட்டு அதெல்லாம் ரெண்டுமே வராது, எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சாதிச்சாரு. இப்போ இந்த அவித்யைன்னு நீ சொல்ற, அஜ்ஞானம் அவித்யன்னு சொல்ற, அது பிரம்மத்தை மறைக்கிறது அப்படின்னு சொல்லணும். இப்ப நீ மறைக்கிறதுன்னு எப்படி ஒன்னாலும் சொல்ல முடியும்? அதுவே சொல்ல முடியாது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்க போற. பாஷ்யக்காரர் என்ன பண்ணாரு, சப்தவித அனுபபத்திகளை ஜிக்ஞாசாதிகள சாதிச்சிருக்க. பெரிய விசாரம், அது ரொம்ப கடினமான விஷயங்கள். அத சுவாமி ஸ்லோக ரூபமா இங்க சாதிக்கிறார். சுகப்பிரகாசிகையில அவ்வளவு விசேஷமா விசாரம் பண்றக்க. தத்துவசாரத்துல ரெண்டாவது ஒரு மால் உனக்கு வச்சிருக்கிறதெல்லாம். இப்போ இந்த நேற்று சொன்னது ஆசிரிய அனுபபத்தி, ஒரு ஆசிரியமே உங்களால சொல்ல முடியாது அப்படின்னு நேற்று பார்த்தோம். இப்ப என்னன்னா விரோதான அனுபபத்தி அப்படின்னு சாதிக்கிறார். விரோதானம்னா மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது கூட பொருந்தாது. விரோதானன்றதும் பொருந்தவே பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்றதுக்கு இப்போ காரணம் சொல்லப்படும். பொதுவா அவ சொல்லக்கூடிய பிரம்மன்றது என்னது? நிர்விசேஷமா ஞானம் மட்டும்தான் பிரம்மம், ஞானம் மட்டும்தான் பிரம்மம். அதுவும் ஸ்வயம் பிரகாசம், எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்கோம் அப்படின்னுட்டு அவ சொல்ற. இது ஞானம் மட்டும்தான் பிரம்மம், அது எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்கோம். அப்படி எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய பிரம்மத்தை இந்த அவித்யானது மறைச்சு விடுறது அப்படின்னா நீங்க சொல்ற. அப்படி சொல்லிட்டேனாக்க அப்ப பிரம்மஸ்வரூபமே அழிஞ்சு போயிடுறதுன்னு அர்த்தம். ஸ்வரூபமே அழிஞ்சு போயிடுறது. ஏன்னா நிறவயவம் பிரம்மம், பிரம்மம் நிறவயவம் அப்படின்னு நீங்க ஒருத்தருக்கு எல்லாரும் சொல்றோம் சொல்லி சொன்னதுன்னு. அந்த பிரம்மத்துல மறைக்கப்படுறது அவித்யானது மறைக்கிறது அந்த பிரம்மத்தை அப்படின்னு சொன்னாக்க சுரூபமே அழிஞ்சு போயிடுமே. ஏன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ நாம என்ன பெருமாள் அவதரிக்கிற ஸ்ரீ ராமாவதாரத்துல ஆத்மானம் மானுஷம் மன்னியே நாம் தசரதாத்மியம் அப்படிலாம் சொன்னாரு. நான் என்ன மனுஷனானோ நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் மறைச்சுட்டு பெருமாள் மனுஷனா அவதரிச்சு தேவகாரியம் சாதிக்கணும், அதுக்கு அவதரிச்சேன் அப்படின்னு சொல்றோம். நம்ம சித்தாந்தத்துல கல்யாண குணங்கள் இருக்கு, பரத்வம் இருக்கு, சுவாமித்துவம் இருக்கு, சௌலபியம் இருக்கு, சௌஷியம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த லோகத்துல எந்த குணங்கள் தேவையோ அதை முந்தி வெளிக்காட்டினார். சௌலபியத்தை காமிச்சார், சௌஷீல்யத்தை காமிச்சார், சரண்யத்துவத்தை காமிச்சார், ரட்சகத்துவ காமிச்சார், எல்லாம் இது பண்ணார். சுவாமித்துவத்தையோ பரத்துவத்தையோ அதை காமிக்கவே இல்லையே பெருமாள். அதனால நம்ம சித்தாந்தத்துல இதை மாதிரி சொல்ல முடியும். பல விஷயங்களை பெருமாளுக்கு ஸ்ருதி சொன்னதை ஒத்துட்டு இருக்கோம். ஸ்ருதிகள் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் நாம ஒத்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு சரியா இருக்கும். ஆனா நீங்க என்ன ஒத்துட்டு இருக்கீங்கோ? சொப்பிரகாசமான பிரம்மம், நிர்விசேஷமான பிரம்மம் அப்படிதான் ஒத்துட்டு இருக்கீங்கோ. அதனால இந்த திரோதானம் அப்படிங்கிறதே வராதே. அது மறைக்கவே முடியாது. மறைச்சுட்டா என்ன ஆகும்? அதுவே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இப்போ விரோதானம் அப்படின்னு சொன்னா
ரெண்டு விதமா சொல்லலாம். ரெண்டு விதமா சொல்லணும். ஒண்ணு பிரகாசத்தையே உற்பத்தி ஆகல அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு வராது. பிரகாசத்துக்கு உற்பத்தி ஆகலைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அது நித்தியமாச்சே. பிரம்மம் நித்தியம்னு அவன் ஒத்துட்டு இருக்கா. பிரம்மம் நித்தியம்னு நீங்க ஒத்துட்டு இருக்குச்சே, அது பிரகாசமே உற்பத்தி ஆகல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நித்தியமானதுக்கு உற்பத்தி கிடையாது. இல்லையோ அனுப்பத்தி மத்தேசதி நாசசூன்யத்துவம் நித்தியத்துவம்னு சொல்றோம். உற்பத்தியும் இல்லை, நாசமும் இல்லை. இதுதான் இந்த இடத்துல பிரம்மத்துக்கு நித்தியத்துவங்கிறது. அதனால பிரம்மம் நித்தியமா இருக்கிறதுனால அதுக்கு உற்பத்தியே வராதே. உற்பத்தி இல்லாத ஒரு விஷயத்துக்கு போய் இந்த திரோதானம் வர்றதுனால உற்பத்தி இல்லை, உற்பத்தியே இல்லை, அதனால அது ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. பிரகாச நாசம்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அது சொப்பிரகாசமாச்சே. சொப்பிரகாசம் சுயம் பிரகாசமா இருக்கிறதுனால அது பிரகாசமானது மறைக்கப்பட்டது அல்லது பிரகாசமானது அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. அது சுயம் பிரகாசம் பிரகாசிச்சுன்றது. எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்கிற பிரம்மத்துல போய் நீங்க பிரகாசமே நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இது ரெண்டுமே அதுக்கு வராது. அப்படி நீங்க எனக்கு ஒத்துண்டுட்ட சம்பவிக்கும் இது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அப்ப சுரூபமே நாசமாயிடுச்சு, பிரம்மஸ்வரூபமே போயிடுச்சுன்னு அர்த்தம். பிரம்மஸ்வரூபமே போயிடுச்சுன்னு நீ ஒத்துக்கணும். அது ஒத்துக்க முடியாதுனால, ஏன்னா பிரம்மன் தான் நித்தியம். அது இருக்கவே தான் நம்ம இந்த பிரபஞ்சத்துல நாம இருக்கோம். ஏன்னா நீ தான் சொல்லியிருக்க அதையும், பிரம்மம் இருக்கு, நித்தியமா இருக்கு, அதுக்கு அஜ்ஞானம் வந்துருக்கு, அந்த அஜ்ஞானத்தினால இந்த பிரபஞ்சமா எல்லாத்தையும் பார்க்கறது அல்லது பிரபஞ்சமா மாறிடுச்சோ அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க. நீ அத மாதிரி சொல்றதுனால இது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீ இப்ப என்ன சொல்லிட்டு நிர்விசேஷமான பிரகாசமான பிரம்மம் அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாக்கா பிரம்மஸ்வரூபமே நாசம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு சாஸ்திரம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறவாளெல்லாம் எப்படியாவது கலையை தின்னும், அவளை உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே பிரவர்த்திச்சு சாஸ்திரம். அந்த பிரம்மமே அழிஞ்சு போயிடுச்சு நீ கட்சியில முடிச்சேன்னாக்கா இது எப்படி அன்வயிக்கும்? சமன்வயமா ஆகுமா? பாஷகாரர் ஆனந்தமயாதிகாரத்துல பரியாசம் பண்ற, ரொம்ப நாளா வாக்கியாசம் சொன்ன போனி அப்படின்னு பரியாசம் பண்ற. அதனால இந்த மாதிரி திரோதானன்றது சம்பவிக்காது. சரி, இந்த திரோதானம் சம்பவிக்காது நாங்க சொல்றோம், நீ திரோதானம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்ற. இது சம்பவிக்கிறதுன்னு எப்படி சம்பவிக்கும் எனக்கு சொல்லு. இப்போ உன்னுடைய சித்தாந்தத்துல பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்தியம் தான் சொல்றக்க. பிரம்மத்தை காட்டிலும் எது எது இருக்குதோ அது அத்தனையுமே பொய்யானது, எல்லாம் பொய் அப்படின்னு தான் நீ சொல்லியிருக்க. உன் சித்தாந்தத்துல அனைத்துமே பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்க. இவ பொய்யான ஒரு அவித்தியின்னு ஒரு தோஷம் இருக்கு. பிரம்மத்தை மறைக்கக்கூடிய அவித்தியை கூட உன் சித்தாந்தத்துல பொய் தானே. அப்போ அந்த பொய்யான அவித்தியினால பிரம்மத்துக்கு பிரம்மம் வந்துடுச்சு அப்படின்னு நீ சொன்ன. அந்த பிரம்மம் இருக்குதே அது சத்தியம் நீ ஏன் சொல்றது? அதுவும் பொய்யா இருந்துட்டு போட்டுவேன். ஏன்னாக்கா இந்த அவித்யைங்கிறது அஞ்ஞானம், அதுதான் மறைக்கிறது, அது பொய்யானதுன்னு நீ சொல்லிட்ட. இப்ப பொய்யான அஞ்ஞானத்தினால அவித்யினால மெய்யான பிரம்மம் மறைக்கப்படுகிறதுன்றது எப்படி சரியாகும்? அதுவும் வேண்டாமே. எப்படி நீ சொல்ல முடியும்? உன்னால சொல்ல முடிகிறது அஞ்ஞானத்தினால பிரம்மம் வந்துடுச்சு பிரம்மத்துக்கு அப்படின்னு நீ சொன்ன. அதுவே எப்படி வரும் அது? ஏன்னா பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் வந்து சொல்றேன்,
அப்போ அஜ்ஞானத்துக்கு ஆதாரம் எது? அதிஷ்டானம் பிரம்மன் தான் நீ சொல்லணும். லோகத்துல நான் பாக்குறேன் ஒரு கயிறு, உதாரணம் அப்படிதான் திருப்பி திருப்பி வரும். கயத்தை பார்த்துட்டு பாம்பு, கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளி அப்படின்னு ஞானம் வருது. இப்ப கிழிஞ்சலுடைய சுரூபம் நமக்கு தெரியல, ஏதோ ஒரு வஸ்து தெரிகிறது. இதம் ரஜதம் அயம் சர்பகா அப்படின்னு ஞானம் வருது. அங்க இதம் அப்படின்றது என்னதுன்னா முன்னாடி இருக்கிற வஸ்துவை கிரகிக்கிறதுன்னு அர்த்தம். இதம்ங்கிறது விசேஷம். அதுல ரஜதம் சர்பகா அப்படின்றது விசேஷமான ஞானம். அது இந்த சர்பகா ரஜதம் அப்படின்னு ரெண்டு இருக்கும் இல்லையோ, இந்த ரெண்டுமே பொய்யானது. பொய்யானது அந்த அது எதனால வந்தது? பிரமம் வந்தது. அந்த பிரமத்துக்கு காரணம் அஜ்ஞானம். தூரத்துல இருந்து பாக்குறேன், கண்ணுல சரியில்லை, கண்ணு சரியில்லை, அதனால அஜ்ஞானம், அதனாலதான் வந்தது அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ இந்த கிழிஞ்சல் ஆதாரமா இருக்கு, அதிஷ்டானமா இருக்குன்றாங்க. அந்த கிழிஞ்சல்ல தெரிகிற ரஜதம்னு இருந்து பாருங்க, அது அதிஷ்டேயமா இருக்கு, அது ஆதேயமா இருக்கு. ஆதாரத்துக்கு தொன்னைக்கு நெய் ஆதாரம். அந்த மாதிரி கயனமானது மாத்தி விட்டேன், நெய்க்கு தொன்ன ஆதாரம். அந்த மாதிரி பாம்புக்கு கயிறு ஆதாரம், வெள்ளிக்கு கிழிஞ்சல் ஆதாரம். இப்படிதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அத மாதிரி இப்போ அவித்யை, அவித்யினால உண்டான பிரமம், இதுக்கு அதிஷ்டானம் எது? பிரம்மம் அப்படின்னு தான் நீ சொல்லணும். அதுக்கு அது சத்தியம்னு நீ ஒத்துருக்க, பிரம்மம் சத்தியம் அப்படின்னு ஒத்துருக்க. ஏன் அதை ஒத்துக்கணும்? எதுக்கு சத்தியம் வந்தது? அந்த பிரமம் எப்படி வந்தது? அசத்திய ஞானத்தினாலதான் வந்தது. பொய்யில்லாத பிரம்மத்துக்கு பொய்யான அவித்யினால அந்த பிரமம் வந்துடுச்சு அப்படின்னு நீ சொல்லிருக்க. அதனால அவித்யை மித்யா, ஆனா அதுக்கு அதிஷ்டான மாத்திரம் ஏன் சத்தியம் சொல்ற? எப்படி அதிஷ்டேயமான காரணமான பிரம்மவரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய தோஷம் இருக்கு பாருங்க அவித்யை, அது எப்படி அனித்தியமோ அசத்தியமோ, அந்த மாதிரி இந்த அவித்ய மாதிரியே பிரம்மம் கூட பொய்யாவே இருக்கட்டுமே. அதனாலேயே இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரமம் உண்டாகட்டுமே நமக்கு. அதனால என்ன விரோதம் வந்துடுறது உங்களுக்கு? அப்படி இல்ல, இது சத்தியமா இருந்துதான் ஆகணும். ஏன் சத்தியமா இருக்கணும் தெரியுமா? அது ஒரு பிரமம் இருக்கு, ஒரு பிரமம். அந்த பிரமம் எதுல வந்தது? ஒரு அதிஷ்டானத்துல வந்திருக்கு. காரணம் என்னன்னா அவித்யினால வந்திருக்கு அப்படின்னு நீ சொல்ற. அவன் அதுக்கு அத்வைதி என்ன சொல்றா? ஒரு அதிஷ்டானம் பிரம்மம், அந்த பிரம்மமாகிற அதிஷ்டானத்துல பிரமம் வந்ததுன்னு சொன்னான். அதுவும் பொய்ன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. அந்த பொய்யான அதிஷ்டானத்துக்கு இன்னொரு அதிஷ்டானம் உண்மையானது ஒண்ணு வேணும். அந்த அதிஷ்டானம் உண்மையா பொய்யான்னு கேள்வி வரும். அது பொய், அது பொய்ன்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு உண்மையான அதிஷ்டானத்தை கல்பிக்கணும். இப்படி போயிட்டே இருந்தா முடிவே இருக்காது, அனவஸ்தா தோஷம் வந்துருமே. அதான் அனவஸ்தா தோஷம் வந்துடும். இந்த அதிஷ்டானத்துக்கு இன்னொரு அதிஷ்டானம், அந்த அதிஷ்டானத்துக்கு இன்னொரு அதிஷ்டானம், மேல 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 பார்த்துட்டே போனோம்னாக்கா எல்லாமே கடைசியில அனவஸ்தையா எல்லையே இருக்காது, முடிவே இருக்காது. அதனால அதிஷ்டானமானது சத்தியமா இருக்கட்டுமே, சத்தியமா இருக்கணும். அது பிரம்மம் சத்தியமா இருக்குது. அதே அதிஷ்டயமா இருக்கக்கூடியவைகள் பிரம்மம், அதனுடைய ஹேதுவா இருக்கக்கூடிய அனாதியான அவித்யை, இதெல்லாம் அசத்தியமா இருக்கட்டும். அதனால பிரம்மம் பொய் இல்லை, அது உண்மையானதுதான் அப்படின்னு அவா நமக்கு பதில் சொல்ற. அதுக்கு தவிர இந்த விஷயத்தை எங்க நீ சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. ஏன்னா நீதான் லோகத்தை பொய்யா ஒத்துட்டு இருக்க. மீதி வேதாந்திகள்லாம் இருக்குமே, நாங்க யாருமே பொய்யா ஒத்துக்கல.
ஒரு துவைத்தியோ அல்லது விசிஷ்டா துவைத்தியோ யாருமே இதை ஒத்துக்கல, நையாயிகளும் ஒத்துக்கல, மீமாம்சகனும் ஒத்துக்கல. அதனால எங்க கிட்ட நீ அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நீ பொய்யா ஒத்துன்றவே தான் உங்ககிட்ட வாதம் பண்ணிட்டு இருப்போம். அதனால இது இத்தராளுடைய மதத்துலமானா இத மாதிரி சொன்னா தோஷம் வரும். ஓ மதத்துல அப்படி வராதே ஏன் அப்படின்னு கேக்குறியா நீ? இப்ப அவித்யா இருக்கோ இல்லையோ, அதுதானே இந்த அஜ்ஞானத்துக்கு பிரமத்துக்கு ஹேதுன்னு சொன்னேன். பிரம்மத்துக்கு பிரமம் வந்துருச்சு, அதுக்கு ஹேது அவித்யன்னு சொன்னேன். இந்த அவித்யானது சத்தியம் இல்ல, அது பொய், மித்யா அப்படின்னு நீ ஒத்துருக்க. அப்ப சுவாமி என்ன கேள்வி கேட்கிற, என்ன யுக்தி பார்ப்போம், இது பொய் தானே. அப்ப பொய்யான அவித்யைக்கு ஹேத்து எது? அதுக்கு ஒரு ஹேத்து சொல்ல முடியும், அதுக்கு ஒரு அவித்தியை நீ சொல்லணும். அந்த அவித்தியானது சத்தியமா பொய்யா, சத்தியமா நிச்சயாவா? அது நிச்சயம்னு சொன்னாக்கா அதுக்கும் அவித்தியை கல்பிக்கணும். இப்படி கல்பிச்சுட்டே போனாக்கா அங்கேயும் அனவஸ்தா தோஷம் வருதே. நீ சொல்றதுல கூட சரி, அனவஸ்தான் ஒரு தோஷம் வந்துடுறது. இப்படி அனவஸ்தான் தோஷம் அவித்தியைக்கு வருது. அவித்தியைக்கு தோஷம் வர்றதுனால அவித்தியை நீ சத்தியமா ஒத்துக்கிறியா? அது நீ சத்தியமா ஒத்துக்க மாட்ட. நீ ஒத்துண்டையானா என்ன ஆகும் அப்படின்னா, உன் சித்தாந்தம் அபசித்தாந்தமா மாறிடும், தவறான சித்தாந்தமா போயிடும். நீ என்ன சொல்லிருக்க, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு நீ சொல்லியிருக்க. பிரம்மத்தை தவிர்த்து நீ எல்லாம் போய்தானே. இப்ப நீ அவித்திய சத்தியம்னு அங்கீகரிச்சியானாக்கா அப்ப ரெண்டு சத்தியம் வந்துருச்சு. ரெண்டு சத்தியம்னா பிரம்மமும் சத்தியம், அந்த பிரம்மத்துக்கு பிரமம் வரது பாருங்கோ, அதுக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய அவித்தியும் சத்தியம் அப்படின்னு ஒத்துண்டதா ஆகும். அப்படி ஒத்துண்டாக்கா இந்த ரெண்டுன்னு வந்ததுனால துவைதம் தான் சித்திக்கிறது, அத்வைதம்ன்றது சித்திக்கவே இல்லை. அதனால நீ அத்வைதத்தை விட்டுட்டு துவைதத்தை ஒத்துட்டேன்னு அர்த்தம். அல்லது இல்ல நான் சத்தியமா ஒத்துக்கல, மித்யாவா தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேனாக்கா அப்போ அவித்யை மித்தியா இருக்குது, அந்த அவித்தியினால உண்டான பிரமமும் மித்தியா இருக்குது. அப்போ யாருக்கு இந்த அவித்யை வந்ததோ, பிரமம் வந்ததோ, அந்த பிரம்மத்துக்கு மாத்திரம் எதுவும் சத்தியத்தை ஒத்துக்கிறேன், அதையும் அசத்தியம் ஒத்துருப்பாங்க, அதுவும் அசத்தியம்தான் அப்படின்னு ஒத்துருப்போம். எதுக்கு நீ இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நீ கல்பிக்க பாக்குற? இது வேண்டியதே இல்லை. சரி, நீ அவித்தியைக்கு அனவஸ்தா இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன. அப்படி சொன்னியானாக்கா பிரம்மத்துக்கும் அனவஸ்தா இருந்துட்டு போட்டோம். ஒரு அதிஷ்டானம் இருக்குது, அந்த அதிஷ்டானம் பொய்யா இருந்தாக்கா அதுக்கு வேற ஒரு அதிஷ்டானம் கல்பிக்கணும், அதுக்கு ஒரு அதிஷ்டானம் கல்பிக்கணும், அதுக்கு ஒரு அதிஷ்டானம் வரும்னு அவித்தியைக்கு நீ ஒத்துட்டுதான் ஆகணும், ஏன்னா பொய்யா போயிடுது. அப்ப பிரம்மத்துக்கு வந்துட்டு போட்டுமே, அதுக்கும் அனவஸ்தா வந்துட்டு போட்டுமே, அல்லது வேற ஒண்ணு ஒத்துக்கும். பௌத்தால் என்ன சொல்ற, மாத்தியமிகம், மாத்தியமிகம் தான் உத்தம பௌத்தன் பேரு, சர்வசூன்யவாதி, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வசூன்யவாதி பௌத்தன். அந்த மாத்தியமிக பௌத்தன் என்ன சொல்றான்னாக்கா நிரதிஷ்டான பிரமம் அப்படின்னு அவன் சொல்றான். நிரதிஷ்டானம், அதிஷ்டானமே இல்லாம பிரமம் உண்டாகிறது. அதாவது இந்த லோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இந்த லோகம் முழுக்கவே ஒண்ணுமே கிடையாது, சூன்யம் தான் இருக்கு, எதுவுமே கிடையாது பிரம்மத்து. இந்த பிரபஞ்சத்துல நானும் இல்லை, நீங்களும் இல்லை, யாருமே இல்லை, சேதனமும் இல்லை, அசேதனமும் இல்லை, ஞானமும் இல்லை, பிரமாணமும் இல்லை, பிரமேயமும் இல்லை, ஞானமும் இல்லை, ஞேயமும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோம். சரி, எதுவும் இல்லாம எப்படி இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சம் நமக்கு தெரியறது? நான் அறிந்து கொண்டவன், அறிந்து கொள்ளப்படுவது இந்த பிரபஞ்சம், இப்படி எல்லாம் இருக்கே. இதுக்கெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லது, நிரதிஷ்டானம். அதிஷ்டானம் இல்லாமலே உற்பத்தி ஆயிடுச்சு, ஆதாரம் இல்லாமலே பிரம்மன் ஒண்ணு வந்துருச்சு அப்படின்ட்டு மாத்தியமிக பௌத்தன் ஒத்துக்கிறான். நீயும் அத மாதிரி ஒத்துன்னு போயிட்ட, நீயும் ஒத்துக்கோ, பிரம்மம்னே ஒண்ணு வேண்டாம், பிரம்மம் இல்லாமலே பௌத்தன் மாதிரியே நீ பேசுறே.
அதனால பௌத்த மதம் தான் உனக்கு பிடிச்சிருக்குது, அததான் நீயே இப்ப வாதம் பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் எம்பெருமானார் பிரச்சண்ட பௌத்தாள் அப்படின்னு சாதிச்சிட்டார். தேசியம் சுகப்பிரகாசியிலும் அங்கங்க பிரச்சண்ட பௌத்தால் அடிக்கடி வரும். கபட சௌகத்தான் அப்படிங்கிற எதிராசுகிற சுவாமி. கபட சௌகத்தான் அதாவது பிரம்மத்தை ஒன்றி அங்கீகரிச்சு வேதாந்தத்தையும் பேசுற மாதிரி பேசிட்டு கடைசியில எல்லாமே பொய் அப்படின்னு சாதிக்கிறவா தான் இவா. அதனால இது எதுக்கு இது அந்த பட்சமே தேவையில்லை. அதனாலதான் இவன் என்ன சொல்றா, ரஜ்ஜு சர்ப்ப பிரமம் வருது, அந்த மாதிரி சுத்திகாரத்துல பிரமம் வருது, கிழிஞ்சல் வெள்ளி, அந்த மாதிரி கயிறு பாம்பு அப்படின்னு அதுல வருது. அதுல உனக்கு பாம்பு வரணும்னா அதுக்கு அதிஷ்டானம் ஒண்ணு வேணும், அதிஷ்டானம் ஒண்ணு வேணும். அதிஷ்டானம் கயிறு தான் அதிஷ்டானமா இருக்கு. அந்த மாதிரி வெள்ளிங்கிறதுக்கு அதிஷ்டானம் கிழிஞ்சலா இருக்குது. அதனால இது இங்க பிரம்மத்துக்கு இது வந்துருச்சோ, அஜ்ஞானம் வருதுன்னாக்கா அவித்யைக்கு அதிஷ்டானமா இருக்கிறது பிரம்மம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ பிரகாசம் நியூனம், கொஞ்சம் பிரகாசம் குறைஞ்சு போயிடுச்சு. இதோ வர ஞாயிற்றுக்கிழமை கிரகணம் வரப்போகுது. அந்த கிரகணத்தை எப்படி வரும்? பூர்ண கிரகணம் கிடையாது, பார்ஸ்வ கிரகணம் தான். பக்கத்துல கொஞ்சம் போகும் ராகு கிரகம் அப்படின்னு தான் வரும். ராகு பிடிக்க போறது அது ஏதோ பக்கத்துல ஓரளவு பிடிக்கும், அவ்வளவுதான். மீதி எல்லாம் வெளிச்சம் தெரியும். சில சமயத்துல பூர்ண கிரகணம் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்னா நமக்கு வெளிச்சமே தெரியாது, வெளிச்சமே நமக்கு தெரியாம போயிடும். அந்த மாதிரி லோகத்துல இருக்காது. ஆனால் அந்த மாதிரி பிரகாசம் கொஞ்சமா இருக்கு, அல்லது பிரகாசம் கொஞ்சம் பிரகாசத்தை அது மறைச்சுடுத்து, மீதி பிரகாசமானது வெளியில நல்லா தெரியுது அப்படின்னுட்டு நீ ஒத்துக்கணும். அந்த மாதிரி நீ ஒத்துண்டியானாக பரவாயில்லை. அப்போ இந்த பிரம்மமானது அதிஷ்டானம் அது சத்தியமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். கூடவே அப்படி சொல்ற பட்சத்துல தோஷமான அவித்யை கூட சத்தியம் அப்படின்னு ஒத்துக்க முடியாது இருக்கட்டும். நீயோ அத மாதிரி ஒத்துக்கலை. தோஷமா இருக்கக்கூடிய அவித்யானது பொய்யாகவே இருக்கு அப்படின்னு தான் எங்கீகரிச்சிருக்கு. அதனால பிரம்மத்தை மாத்திரம், அதிஷ்டானமான பிரம்மம் மாத்திரம் அது உண்மையா இருக்குது, மீதி எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் நாங்க என்ன சொன்னோம், அனவஸ்தா தோஷம் வந்துருமே, அனவஸ்தா தோஷம் வந்துடும். சரி, அனவஸ்தா தோஷம் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க எல்லாம் அனவஸ்தா தோஷம் வருன்றதுனால அதான் ஒத்துக்கல. பொய்யான அவித்யை, அந்த அவித்யினாலேயே இந்த பிரம்மமானது மறைக்கப்படுகிறது அப்படின்னு நாங்க சொல்றோம். சொல்றேன் அது மாதிரி சொல்லிடும். அந்த மாதிரி அதிஷ்டானம் கூட பொய்யா இருந்துட்டு போட்டுமே, அங்கேயும் அனவஸ்தா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொய்யான அதிஷ்டானம் பிரம்மம் அப்படின்னு அதையும் சொல்லிட்டு நீ அதையும் ஒத்துக்கோ. நீ அப்படி ஒத்துட்டியானாக்கா இல்லாத பிரம்மத்துல இல்லாத அவித்யானது இல்லாத பிரமத்தை உண்டு பண்ணி இல்லாத பிரபஞ்ச தரிசனத்தை பண்ணி திருப்பி அந்த இல்லாத அவித்தியை போறது, இல்லாத பிரமமும் போறது, இல்லாத பிரமமும் போறதுன்னு நீ சொல்லணும் மோட்சத்துக்கு. அப்படி சொன்னாக்கா என்ன இந்த வாக்கியார்த்தமானது சித்திக்கிறது. அதனால இத மாதிரி சொல்லிட்டு சொன்னா இது விபரீதம் தானே. இன்னொன்னு, வேதாந்த சாஸ்திரமானது எப்படிப்பட்டதுன்னாக்கா லோகத்துக்கெல்லாம் வெதிரிக்கமானது, விலட்சணமானது, வேறுபட்டது. நம்ம லோகத்துல என்னென்ன பாக்குறோமோ அதை வச்சு வேதாந்தத்தை பார்க்க கூடாது. வேற எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா இது லோக விலட்சணமா இருக்குதுன்னு பார்க்கணும். அதனால இந்த லோகதஷ்டமான பிரக்கிரியெல்லாம் அங்க வராது. அதுதான் நம்ம சொல்றோம். ஏன்னா பின்னாடி சொல்ல போறேன், அவளை கண்ணம் பண்ண போறேன். சாஸ்திரீக சித்தமான விஷயத்துல சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அதை அப்படியே ஏத்துட்டு போகணும், அப்படியே அதை ஏத்துட்டு போகணும். அப்படிதான் நம்ம சித்தாந்தமா இருக்குது.
பிரத்யக்ஷ விஷயம் ஏதாவது ஒண்ணு சொல்லித்தன்னு வச்சுக்கோங்க, பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக சாஸ்திரம் ஒரு விஷயம் சொல்லித்தேன்னாக்கா அதை கூட ஏற்றுக்கூடாது, அதை அப்படியே தள்ளிடணும். ஏன்னா பிரத்யக்ஷமா நம்ம நேரம் பார்க்கிறோம், நெருப்பு சுடும், ஜலம் குளிரும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது பிரத்யக்ஷ சித்தமான விஷயம். பிரத்யக்ஷ சித்தமான விஷயத்துல அதை அப்படியே தான் ஏத்துக்கணும். ஒருத்தன் இல்லை இல்லை நான் தொட்டு நெருப்பு சுடவே இல்லை, அனுமான் சொன்ன எனக்கு வந்து சுடவே இல்லையே எனக்கு அப்படின்ற காரணம் அவளுடைய கருணையை சீதோபவ அனுமதான் அவர் பிரார்த்திச்சுட்டார். அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய கருணையினால ஒரு சொல்லல அவன்தான். அதை கூட சுவாமி என்ன பண்ணிட்டாரு தேசியன், இதை வந்து இத மாதிரி பெருமாண்ட பண்ணத்துக்கு இது கிடையாது, அருகம் கிடையாது. ஏன்னா அவனே ஒரு வஸ்துவை சிருஷ்டிச்சு அந்த வஸ்துவுக்கு இதுதான் தர்மம், இதை அப்படியே அங்கீகரிக்கணும், அதை மாற்றத்துக்கு அவனுக்கு கூட பகவானுக்கு கூட அதிகாரம் கிடையாது அப்படின்னு இருக்கு. அதனால பிரத்யக்ஷமா நெருப்பு சுடணும்னாக்கா அது சுடலையே அப்படின்னாக்கா அது மயக்கம் வந்து போட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லிருக்கோம். அதனால வேதாந்த சாஸ்திரமானது லோக விலட்சணமானது. அப்போ நீ வந்து வேதாந்த சாஸ்திரத்தினாலேயே தோஷங்கள்லாம் பொய்யா இருந்தா கூட இந்த பிரமம் அப்படின்றது பிரம்மத்துக்கு வரும் அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்க. அத மாதிரி இதையும் ஒத்துக்கோ, பொய்யான அதிஷ்டானம் பிரம்மம் அது இருந்தா கூட இந்த இந்த பிரபஞ்ச பிரம்மன்றது வரும் அப்படின்னு சொல்லு. அப்படி சொல்லிட்டேனாக்கா அதிஷ்டானமான பிரம்மம் அதுக்கு சத்தியத்துவம் வேண்டியதில்லை, சத்தியத்துவமே அதுக்கு வேண்டியதில்லை, அதுவும் பொய்யா இருக்கு அப்படின்னு தான் முடிக்கணும். நீ அப்படி பொய்யா இருக்குன்னு முடிச்சாக்கா அப்போ அதிஷ்டானமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அது யாரை பத்தி வர்றது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இப்போ இவா மாத்தியமிக பௌத்தாள் மாதிரி உங்களுக்கு ஆயிடும், மாத்தியமிக பௌத்தாள் மாதிரி ஆயிடும். அத நீங்க வந்து நீங்க ஒத்துக்க போறீங்களா? அத மாத்தியமிக பௌத்தன் மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படின்னுட்டு நீங்க சொன்னதா ஆயிடும். அத நீங்களும் ஒத்துக்கல, நாங்களும் ஒத்துக்கல. ஏன்னா இந்த அதிஷ்டானம் இல்லாமல் பிரமே சம்பவிக்காதுன்னுட்டு மாத்தியமிக பௌத்தனை அவ கண்டனம் பண்றா, அத்வைதியில கண்டனம் பண்றா. அதனால நிர்திஷ்டான பிரமமானது சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படின்னு அவளே சொல்றா. அப்படி சொல்லச்சே இப்ப நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க நிர்திஷ்டான பிரமம் சம்பவிக்கும்னு ஆயிடும். சம்பவிக்கும்னு ஆயிடுச்சுனாக்க அப்ப அதே நீங்க ஒத்துட்டு போங்க. அப்ப பிரம்மன்றதே பொய்யானது, பொய்யான பிரம்மத்தினால இந்த லோகமானது பொய்யானதா பார்க்கப்படுகிறது, அதுக்கு பொய்யான பிரம்மம் வந்தது, அது காரணம் பொய்யான அவித்தியன்னு வந்தது அப்படின்னு நீங்க சொல்லும்படியே ஆயிடும். அதனால வசந்த பிரம்மம், அந்த பிரம்மம் சுயம் பிரகாசமா இருக்கு, அந்த சுயம் பிரகாசமான பிரம்மத்தினுடைய சுரூபமானது அஜ்ஞானத்தினால அவித்தியினால மறைக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க திரோதானம் சொல்றீங்க பாருங்க, அது பொருந்தவே பொருந்தாது. அதனால திரோதான அனுபபத்தி அப்படிங்கிறது இங்க வந்துடும். அதனால அந்த தோஷத்தை நீங்க சொல்லாதீங்க, அதனால அது வரக்கூடாது. அதனால உங்க பிரம்ம விவர்த்தவாதம்ன்றது தவறான வாதம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். சன்னத்வே சுப்ரகாஷா அனதிக வபுஷா பிரம்மணஸ்யாத் அபாவஹ பாவானாம் சாதனம் ஹி ஸ்புரண விலயனம் தஸ்ய வா உத்பத்திரோதஹ மித்யாதோஷாத் பிரமோக்தௌ கதம் அதிகரணம் சத்யமித்யேவ வாக்யம் நாதிஷ்டானானவஸ்தா பவது தவயதா நாஸ்த்ய வித்யா அனவஸ்தா. பாருங்க,
சுப்பிரகாஷாத் ஸ்வயம் பிரகாசமா இருக்கு. ஏன்னா அசங்கோஹ்யம் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அசங்கம் எதுவுமே அவங்கிட்ட சேராது. அப்ப என்னதான் இருக்குன்னாக்கா ஸ்வயம் பிரகாசமா இருக்கான் அவன், அவ்வளவுதான். ஸ்வயம் பிரகாசமா இருக்கான். அனதிக வபுஷாக, அதை காட்டிலும் சுரூபம் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. குணமோ வேற எந்த தர்மங்களோ அவனுக்கு கிடையாது. அவனுக்கு இருக்கிறது என்னது? சொப்பிரகாசம்ன்றது ஒண்டிதான் இருக்கு. அந்த சொப்பிரகாசத்தை தவிர்த்து வேற சுரூபம் இல்லை. அதனாலதான் திருப்பி திருப்பி அவ சொல்றா நித்திய சுத்த முக்த புத்த சொப்பிரகாசம் அப்படின்லாம் சொல்றா அவ. அதனால வேற விசேஷம் எதுவுமே கிடையாது. அதனால நிர்விசேஷமா இருக்கு. ஸ்வயம் பிரகாசமான சுரூபத்தை உடையது எதுன்னா அந்த பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு சன்னத்வே, சன்னம், சன்னம்னாக்கா மறைக்கிறதுன்னு அர்த்தம், மூடிடுறதுன்னு அர்த்தம். அவித்யினால மறைக்கப்பட்டிருக்குது, மூடப்பட்டிருக்கிறதுன்னு வந்துடும் அந்த தன்மை. அப்படி வந்துட்டுன்னா அபாவஹாஸ்யா, அபாவம் நாசமே, சுரூப நாசமே வந்துடும். பாவகா இருக்கிறது, இது அபாவமா மாறிடும். அபாவமாக இது மாறிவிடும். அபாவமா மாறுறதுங்கிறது நித்தியமான பிரம்மத்துக்கு எப்படி அபாவம்ன்றது வரும்? அது வராது. நித்தியமான பிரம்மத்துக்கு அபாவம்ன்றதே வராது. அதனால ஆனா நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்கா சுரூப நாசமே வந்துடும். இல்ல இல்ல, நித்தியமானதாச்சு. நாங்கதான் பிரம்ம நித்தியம்னு சொல்றோமே. நித்தியமான பிரம்மத்துல போய் விடயம் அபாவம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, பாவான பாவங்கள், அதாவது இருத்தல் அப்படின்றதுக்கு இருக்கிறதுன்னு ஒண்ணு இருந்தோ இல்லையோ, அதை உடைய அந்த தர்மத்தை உடையவைகள் பாவங்கள் இருக்கிற வஸ்துக்கள் அர்த்தம். சாதனமிகி மறைக்கிறது, ஆவரணம் மறைக்கிறதுன்றது, திரோதானன்றது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்புரண விலயனம், ஸ்புரணம் பிரகாசிக்கிறது. இருக்கிறது நமக்கு தெரியறதா இல்லையா? லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு கடம் இருக்கு, ஒரு படம் இருக்கு. இந்த கடமோ படமோ இருக்கு. அந்த சமயத்துல 5 நிமிஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லி இந்த சேவிச்சுட்டே இருக்கேன் இந்த கந்தத்தை. இந்த கந்தத்தை சேவிச்சுன்னு சொல்லிட்டு இருக்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் ஆஃப் ஆயிடுவே. அது என்ன பண்ணேன்னாக்கா போன்ல டார்ச் இருக்கு, அதை போட்டுதான் பார்த்தேன். அந்த ஒரு நிமிஷத்துல என்ன எடுத்தோ இங்க இருக்கிறது எதுவுமே அது எனக்கு தெரியல. இப்போ மறைக்கிறது, இருட்டுனால இது மறைஞ்சுடுச்சு. இருட்டுனால மறைஞ்சிடவே என்ன எடுத்து? ஸ்புரணமே இல்லை, பிரிக்கல, பிரகாசிக்கல. அது நாசமான வந்தது. அதனால ஒரு இருக்கிற வஸ்துவுக்கு மறைக்கிறதுன்னு ஒண்ணு வந்ததுன்னாக்கா அப்போ அது என்ன அர்த்தம்? அதனுடைய நாசம் தான் அர்த்தம், பிரகாச நாசம் தான் அர்த்தம். பிரம்மத்துக்கு இன்னும் விசேஷம், நிர்விசேஷமான பிரம்மன்னு நீ சொல்லியிருக்க. அது சுயம் பிரகாசம் மட்டும்தான் அதுக்கு இருக்கும்னு நீ சொல்லியிருக்க. அப்படிப்பட்ட சுயம் பிரகாச வஸ்துவான பிரம்மத்துக்கு மறைக்கிறது திரோதானம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னையானாக்கா அது வஸ்துவே நாசத்தை அடைஞ்சிடுதுன்னு அர்த்தம். அல்லது வா அல்லது தஸ்ய, அந்த ஸ்புரணஸ்ய பிரகாசத்துக்கு உற்பத்தி ரோத, உற்பத்தி பிரகாசம், பிரகாசத்தினுடைய உற்பத்தி இருக்குதே அது ரோதம். ரோதம்னா தடுக்கிறதுன்னு அர்த்தம், ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். அதாவது இந்த மறைக்கிறதுன்றது, பிரம்மத்தை மறைக்கிறது அப்படின்றது, பிரம்ம பிரகாசம் இருக்கு பாருங்க, சுயம் பிரகாசமான பிரம்மம், அதுக்கு அதனுடைய உற்பத்திக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லணும். தடையா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்னோம், விரோதானம்னா என்ன அர்த்தம்? பிரகாசாபாவம் தான். பிரகாசம் இல்லைன்னு அர்த்தம். சுயம் பிரகாசத்துக்கு பிரகாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த பிரகாசத்தினுடைய 2 விதமா இருக்கும். ஒன்னும் உற்பத்தி இருக்காது, அல்லது பிரகாச நாசம், பிரகாசமே நாசத்தை அடைஞ்சிடும், அல்லது உற்பத்தி இருக்காதுன்னு 2ஆ சொல்லணும்.
இந்த ரெண்டுமே இங்க வராது. ஏன்? பிரம்மன் நித்தியம், எல்லாரும் ஒத்துன்றது. எது எப்படி போனாலும் பிரம்ம நித்தியமா இருக்கு. அவ ஜீவனை ஒத்துக்கல, ஜீவன் கல்பிதான்ன்றா, ஜீவராசிகளே கல்பிதங்கள் அப்படின்னு அவ சொல்றா. ஆனால் அப்படிப்பட்டவங்க கூட பிரம்மத்தை உண்மையா ஒத்துக்கலாம், பிரம்மத்தை நித்தியமா இருக்கிறதா ஒத்துக்கலாம். அதனால பிரம்மம் நித்தியம்னு நிச்சயம் இருக்க, அதனால அதுக்கு நாசம் வராது. அதே மாதிரி ஸ்வயம் பிரகாசம் சொல்றேன். ஸ்வயம் பிரகாசம் எவ்வளவு பிரகாசிச்சுட்டே இருக்குது. நேத்தியே ஒரு விஷயம் சொன்னோம், இது பிரம்மம் ஸ்வயம் பிரகாசம், அவித்யங்கிறது அஜ்ஞானம். அது கிட்ட வரச்சேவே இந்த ஸ்வயம் பிரகாசம் அடிச்சிடும். அது அந்த அவித்யை ஞானம் அந்த காரம் தான். அது அஜ்ஞானமாகிற அந்த காரம், அந்த காலத்துக்கு ஞானமாகிற பிரகாசமானது அது தள்ளிடாது. இதுதான் லோகத்துல இருக்கு. அதனால இத ரெண்டுமே சித்திக்காது. உற்பத்தி இல்லை அப்படின்றது சொல்ல முடியாது, ஏன்னா அது நிச்சயமா இருக்குது. அது மாதிரி பிரகாசம் நாசம் சொல்ல முடியாது, நிச்சயமா இருக்கிறதுனால. அதனால ரெண்டுமே வராது. அப்படி வந்துருச்சுன்னு நீ சொன்னீங்கன்னாக்க பிரம்மஸ்வரூபமே நாசத்தை அடைஞ்சிருச்சுன்னு சொல்லும்படியா இருக்கும். அத நீ ஒத்துக்க மாட்ட, நீ ஒத்துக்கவே மாட்ட. அதனால இது தவறு. அதே மாதிரி திரோதானமே வராதுன்னு நாங்க சொல்லிட்டோம். இப்ப திரோதான காரியம் என்ன? பிரமம் தானே. திரோதானத்தினால என்ன பண்ணப்படுறது? மறைக்கப்படுறதுனாக்க, மறைச்சதுனாக்க பிரமம் வந்துடுறது. கண்ணு சரி தெரியாத, இருட்டா இருக்குது, தூரத்துல பாக்குறோம். அப்போ ஒரு கைத்தை பார்த்துட்டாக்கா ஐயோ இது பாம்பு இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இத மாதிரி கொஞ்சம் ஒரு தடவை பிரமம் உண்டாகிறது. அதோட காரணம் என்ன? இந்த மறைக்கப்பட்டிருக்கு கண்ணனுடைய கதி, அது மறைக்கப்பட்டிருக்கு. அதனால நமக்கு பாம்பு அல்லது வெள்ளி அப்படின்னு ஞானம் வருது. இதுதான் காரியம், பிரமம் தான் காரியம். அந்த திரோதானத்தினால அந்த பிரம்மம் கூட இப்ப வராதுன்னு சொல்ல போற. எப்படி சொல்ற அப்படின்னா, இது நீ தானே சொல்றிருக்க, அவித்யை அப்படிங்கிறது பொய்யானது, நிச்சயா இருக்குது. அப்போ அவித்யைங்கிற தோஷம் பொய்யானது. பொய்யான அவித்யினால பிரமத்தை நீ சமர்ப்பிக்கிற. பிரமம் வருது, அந்த பிரமத்துக்கு மூல காரணம் என்ன? அவித்யை தான் அப்படின்னு நீ சொல்ற. அதுக்கு அதிகரணம் என்ன? ஆதாரமா இருக்கிறது என்ன அப்படின்னாக்க பிரம்மன் சொல்ற. நீ பிரம்மன் தான். எப்படி பாம்புக்கு கயர் தான் அதிஷ்டானமா ஆதாரமா இருக்குதோ, அந்த மாதிரி இந்த பிரமத்துக்கு, பிரபஞ்ச பிரமத்துக்கு ஆதாரமா இருக்கிறது பிரம்மம் அப்படின்னு நீ சொல்ற. அத சத்தியம் நீ எப்படி நீ சொல்ல முடியும்? சத்தியமேவ இது கதம் வாக்கியம், உண்மைன்னு நீ எப்படி சொல்ல முடியாது? பிரம்மம் உண்மையா இருக்குன்னு ஏன் சொல்லணும்? எப்படி உன்னால சொல்ல முடியும்? உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அவித்யை வித்தியா இருந்துட்டு போட்டோம், அதனால பிரம்மம் வருதுன்னு நீ ஒத்துட்டு இருக்க. அப்போ பிரம்ம அதே ஆதாரமா இருக்குது, அதுவும் அவித்ய மாதிரியே பொய்யாவே எடுத்துட்டு போட்டுமே. அதனால விஸ்வ பிரமம் இருக்கட்டுமே, இந்த பிரபஞ்ச பிரமம் அதனால இருக்கட்டுமே. அது இது அசத்தியமா இருந்தா கூட தோஷமான அவித்யை அது பொய்யா இருந்தா கூட பிரமம் சம்பவிக்கிறது. அங்க அவித்யைக்கு சத்தியத்துவம் இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை நீ சொல்லிட்டு இருக்க. அத மாதிரி பிரம்மம் ஆதாரம் கூட சத்தியமாதான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது நிர்பந்தம் இருக்குதா? அங்க நிர்பந்தம் ஏதாவது இருக்குதா சொல்லு. அதனால அந்த நிர்பந்தமே இல்லாதனால அது பொய்யா போயிட்டு. அப்படி இல்ல, இது அதிஷ்டானம் பொய் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க அந்த அதிஷ்டானத்துக்கு இன்னொரு அதிஷ்டானம் தேவை. அது பொய்யா மெய்யா அப்படின்னு கேட்டு வச்சு அதுக்கு ஒரு அதிஷ்டானம் தேவை. அது பொய்யா மெய்யா இப்படி மேல 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 கேட்டுட்டே போனோம்னாக்க அனவஸ்தா தோஷம் வந்துடுறது. அந்த தோஷம் வர்றதுனால அது பெரிய தோஷம், அனவஸ்தைங்கிறது முடியவே முடியாது. அதனால
ஆதாரமா இருக்கக்கூடிய பிரம்மமானது சத்தியமா இருக்கணும். கயிறு சத்தியமா இருக்கு, பாம்பு பொய்யா இருக்கு. அது மாதிரி கிளிஞ்சல் பொய்யா இருக்கு, இது கிளிஞ்சல் உண்மையா இருக்கு, வெள்ளி பொய்யா இருக்கு. அதனால ஆதாரங்கள்லாம் உண்மையா இருக்கும், ஆதேயங்கள்லாம் மாத்திரம் பொய்யா இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் பிரம்மமானது ஆதாரமானது, அது உண்மையானது. அதே இது பொய்யா இருக்கு, அவித்தியன்றது. அந்த பிரம்மத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய அவித்தியை பொய்யா இருந்தாலும் அதிஷ்டானமான ஆதாரமான பிரம்மம் உண்மையானது நாங்க சொல்றோம். ஏன்னா அனவஸ்தா தோஷம் வந்துருமே, அதனால மித்யாத்வம் பிரம்மத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்றோம். அது தவறு. ஏன்னா இருந்துட்டு போட்டோமே, உனக்கு இருந்தா அவனுக்கு என்ன தோஷம் வந்துருச்சு? ஏன்னா எல்லாமே பொய்ன்னு சொல்றவன். இன்னொன்னு ஒரு விஷயம் நீ ஒத்துன்னு இருக்க. என்ன ஒத்துன்னு இருக்கேன்னாக்கா, நேற்றையில சொன்னோம், துர்கடத்துவம் அவித்யாயா பூஷணம் நது தூஷணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவித்யானது துர்கடமா இருக்குது, அது பூஷணம் தான், அது தூஷணம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் அதிஷ்டானம் கூட அனுபவத்தா இருந்துட்டு போட்டமே, அதுவும் பூஷணம் தான், உங்களுக்கு தூஷணம் இல்லை. ஏன்னா அந்த அவித்யானது எப்படி வேணாலும் எதை வேணாலும் சாதிக்கும். அந்த மாதிரிதான் நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ பிரம்மம் கூட அசத்தியமா இருந்துட்டு போட்டோம். அசத்தியமான ஆதாரமான பிரம்மம், அதுல அசத்தியமான அவித்தியினால பிரமம் உண்மையற்ற பிரமம் உண்டாகட்டுமே அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொல்லிட்டு போயேன். ஏன் அப்படின்னாக்கா, யதா தவ அவித்யா அனவஸ்தா நாஸ்தி. உனக்கு இப்ப நீ ஒரு பதில் சொல்லணும். நீ இப்ப அதிஷ்டானத்துக்கு இது வரட்டமே, அனவஸ்தா வந்துருமே நீ கேட்ட. நாங்க இப்ப என்ன கேட்கிறோம், அவித்யைக்கு அனவஸ்தா வருமா வராதா? அவித்யை அசத்தியம் தானே. அசத்தியமான காரணமான அவித்யானது அது அசத்தியம் ஒத்துன்னு இருக்க. அப்போ அந்த அவித்யைக்கு காரணம் எது அப்படின்னா, அதுக்கு ஒரு அவித்யை ஒத்துக்கணும், அதுக்கு ஒரு அவித்யை, அதுக்கு ஒரு அவித்யை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அனவஸ்தா தோஷம் வந்துருமே. ஆனா அது இல்லைன்னு சொல்லியிருக்க, அது அனவஸ்தையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிருக்க. அந்த மாதிரி இதுவும் அனவஸ்தையா இருந்துட்டு போட்டோமே, பிரம்ம விஷயமும் அனவஸ்தையா இருந்துட்டு போட்டோம். பிரம்மம் அசத்தியம், அதுதான் ஆதாரம், அதுலதான் பிரம்மம் உண்டாச்சு, அந்த பிரம்மத்துக்கு காரணமும் அசத்தியமான அவித்யை அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. அதனால உனக்கு என்ன வந்துருச்சது? ஆக லோகத்தமான தோஷம் உண்மையா இருக்கு, தோஷம் உண்மையா இருக்கு. அப்ப சந்திரனை பாக்குறான், சந்திரனை பார்த்துட்டு இந்த கண்ணை ஏதாவது நிமிடி விட்டுடுறான், அதனால என்ன 2 சந்திரன் மாதிரி தெரியுது. இப்போ அதுக்கு தோஷம் உண்மையிலேயே ஒரு சந்திரன் தான். ஆனால் திஜந்திர ஞானம் வந்தது, ஏற்கனவே ஜீவ வர்க்க இதெல்லாம் பார்த்திருக்கோம். திஜந்திர ஞானம் வந்தது, 2 சந்திரன் அப்படின்னு ஞானம் வந்தது. 2 சந்திரன் ஞானம் வந்தா கூட அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், பாரமார்த்திகமான கண்ணில் இருக்கிற தோஷம் வந்து, அந்த கண்ணில் இருக்கிற தோஷம் போகணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு வைத்தியம் பார்த்துக்கணும். அப்படித்தானே லோகத்துல அந்த மாதிரி இருக்கு. அதனால பிரமஹேத்துவா இருக்கக்கூடிய தோஷம் லோகத்துல சத்தியமா இருக்குது. ஆனால் நீ சொல்றது என்ன தெரியுமா, அவித்யைங்கிறது பொய்யா இருக்குது, அவித்யைங்கிறது பொய்யா இருக்கு, அதுதான் தோஷம். அதுல இருந்துதான் பிரம்மத்துக்கு திரோஹிதமா போயிட்டு அது ஜெகத் பிரம்மத்தை உண்டாகுதுன்னு சொன்ன நீ. அப்போ நித்யாபூதமான அதிஷ்டானத்துல கூட பிரம வரத்துக்கு தகுதி இருக்கே, வந்துட்டு போயிட்டுமே. அது அப்படி சொன்னா என்னங்க, சரி அப்படித்தான் ஒத்துன்னு போறோம் அப்படின்னா ஆகதோஷம் அதிகம் மாறும். மாத்தியமிக பட்சத்தை நீ ஒத்துட்டேன், மாத்தியமிக பட்சத்தை நீ ஒத்துட்டியானாக்க அப்ப சூன்யவாதத்தான் ஒத்துன்னு இருக்கான். சூன்யவாதம் தான் அவன் சரின்னு சொல்றான், சர்வம் சூன்யம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப நீயும் அனைத்தும் சூன்யம்னு ஒத்துக்கிற. அப்ப மாத்தியமனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? நாங்க பிரச்சன்ன பௌத்தான்னு சொல்லிட்டு இருக்கோம், பிரச்சன்ன பௌத்தன்ல நிஜமாவே நீ பௌத்தன் அப்படின்னு ஆயிடுறது. ஆகையினால இந்த திரோதானம்ன்றது வராது. அது சொல்ற சூன்யவாத தௌல்யம் அப்படிங்கிற.
யதா தவ அவித்யா அனவஸ்தா நாஸ்தி. அவித்யா அனவஸ்தை கிடையாது உன் சித்தாந்தத்துல. அத மாதிரியே பிரம்மம் அப்படி இருந்துட்டு போட்டோமே, அதனால சூன்யவாதமே வந்துட்டு போட்டோம். அப்படி வந்துருச்சுனாக்க மாத்தியக துல்லியமா நீ வாதம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னுட்டு இந்த திரோதானமானது பொருந்தவே பொருந்தாது விவர்த்தவாதத்துல அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்துக்கு தெரிவிக்கலாம். சன்னத்வே ஸ்வப்ரகாஷ அனதிக வபுஷோ பிரம்மணஸ்யாத் அபாவஹ பாவானாம் சாதனம் ஹி புரண விலயனம் தஸ்ய வா உத்பத்திரோதஹ நித்யாதோஷா பிரமாப்தோ கதமதிகரணம் சத்யமித்யேவ வாச்சியம் நாதிஷ்டானானவஸ்தா பவது தவ யதா அஸ்ய வித்யானவஸ்தா. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.